ரிக்வேதத்துல யதேமஹி ஸ்வராஜ்யே அப்படின்னு ஒரு வேத வாக்கியம் என்ன சொல்றது? நாமெல்லாம் ஸ்வராஜ்யத்துக்காக நிரந்தர பிரயத்தனத்தோட இருக்கணும் சொல்லுது. எதி பிரயத்தனே, பிரயத்தன பரிசிரமம் படணும்னு அர்த்தம். ஸ்வராஜ்யே, ஸ்வராஜ்யம்ங்கிறது தன்னுடைய ராஜ்யம்னு ஒண்ணு, தனக்கே வசமான ராஜ்யம்னு ஒண்ணு. இப்ப எல்லாரும் சொல்லிப்பாள சுதந்திரமான ராஜ்யம்னு. வாஸ்தவமா இப்ப சொல்லக்கூடிய சுதந்திரம் சுதந்திரம் இல்லையே சொல்றதெல்லாம் நம்முடைய கிரியேஷன். ஆமா, பிறந்த மனிதன் என்னைக்குமே சுதந்திரம் தான். அசுதந்திரா நினைக்கிறது அவன் மைண்டு. ஆமா, அந்த அவன் மைண்டு நினைக்கிறத நாம நடைமுறைப்படுத்தி கொடுத்தோம். இல்லாத ஒண்ணு இருக்கிறதாக வச்சு அதை விட சௌகரியத்தை பண்ணினோம்னு சுதந்திர இந்தியாவை ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கு அர்த்தமே இல்லை. ஆமா, அத்தனை ஜீவராசிகளும் சுதந்திரம். ஆமா, பரதந்திரமே அல்ல. ஆமா, அதனால்தான் அவனுடைய சரீர அமைப்போ, அவருடைய புத்தி, அவருடைய இந்திரியங்கள் அதெல்லாம் அவனுக்கு வசியமா இருந்து அவனுக்கு சுதந்திரமா செயல்பட்டு சுதந்திரமா தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு பகவானே கொடுத்திருக்கான். பரதந்திரன் இல்லாத வாழறதுக்கு லௌகிக விவகாரத்துல அது பரதந்திரம், இது சுதந்திரம் எல்லாம் நம்முடைய கிரியேஷன். ஆமா, இப்ப ஸ்வராஜ்யே அப்படி ரெண்டு அர்த்தம் அது கொண்டு. இந்த லோகத்துல ஜனனம் ஏற்பட்டு விட்டா ஜனனுக்கு அர்த்தம் என்ன சொல்லு தெரியுமா? அவனுடைய பூர்வ ஜன்மார்ஜிதமான புண்ணிய பாப விசேஷங்களுடைய அனுபவ அவஸ்தையை கொண்டு வரத்துக்கு ஜனனம்னு ஒண்ணு சொல்லும். இன்னொன்னு புண்ணியத்தினால வந்திருக்குன்னு சொல்லும். இன்னொன்னு சிருஷ்டிகர்த்தா அவனுடைய பரம்பரை, அவனுடைய வேலைன்னு சொல்லும். ஆமா, லோகம்னு சொன்னாலே லோக சப்தத்துக்கு ஜனங்கள் அர்த்தமே தவிர பூப்பிரதேசம் அல்ல. அப்படியெல்லாம் தான் நம்முடைய சாஸ்திரங்கள். அதனால என்ன அர்த்தம்? ஸ்வராஜ்யே யதேமஹி அப்படின்னு சொன்னாலே நாம் என்ன வேணும்? ஸ்வராஜ்யத்தினுடைய செழிப்புக்கு யதேமஹி பிரயத்னிக்கணும். ஏகவசனமா சொல்லலை, பகுவசனம் யதேமஹி. ஆமா, நாம் எல்லோரும் சேர்ந்து செயல்படுவோம் அப்படின்னு வேதம் சொல்றோம். அப்ப எல்லாருக்குமே பிறந்த அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஸ்வராஜ்யத்தை சுதந்திரமா செயல்படுறதுக்கு அதிகாரம் இருக்குன்னு அர்த்தம். அது அல்லாதையே சாம்ராஜ்யம், போஜ்யம், ஸ்வராஜ்யம், வைராஜ்யம், பாரமேஷ்யம், ராஜ்யம், மகாராஜ்யமாதிபத்தியம் அப்படின்னு நாம ஆதிபத்தியத்தை பேசுற போது இப்படி ஒரு சமாச்சாரம் சொல்றது உண்டு. சில பேரெல்லாம் தீபாராதனை முடிஞ்ச உடனே, கற்பூர நீராதனை முடிஞ்சா சில சிஸ்டால் அதை முடிஞ்ச உடனே சாம்ராஜ்யம், போஜ்யம், இந்த சாம்ராஜ்யத்தை போஜ்யம் அனுபவிக்கணும். ஸ்வராஜ்யம், வைராஜ்யம், ஸ்வராஜ்யத்தினுடைய பாவம் ஸ்வராஜ்யம், பாரமேஷ்யம், பரமேஷ்டி எல்லாத்துக்கும் ரெண்டு. மகாராஜ்யமாதிபத்தியம் அப்படின்னு நாம அந்த சப்தத்தை கம்பீரமா, சுதந்திரமா, சந்துஷ்டியா இப்படி சொல்ற வழக்கம் உண்டு. அதனால அந்த ஸ்வராஜ்யத்துக்கு ரெண்டு விதமான அர்த்தம் உண்டு. நம்முடைய பிரயத்தனம் ஸ்வராஜ்யத்துக்காக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். தாற்பயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு சின்ன விஷயத்துல முடியலை. பகவான் சிருஷ்டி பண்ற போது அந்த சிருஷ்டியில பின்னாடி சிருஷ்டி பண்ணக்கூடியதான
அத்தனை ஜீவராசிக்கும் சுதந்திரமா வாழறதுக்கு வேண்டியதான எல்லா ஜீவன உபகரணங்களும் அதை எல்லாத்தையும் தானா சம்பாதிக்கிற தகுதியும் அத்தையும் சேர்த்துத்தான் திருப்தி பண்றார். அதனாலதான் ஆதிசங்கர் என்ன சொல்லுவார்? பிரம்ம சத்தியம் ஜெகன் மிச்சா சொல்லுவார். நீ என்னமோ தத்துவத்தை வளர்க்கறது மட்டும் எடுக்காத. இந்த ஜெகத் இருக்க கச்சதீதி ஜெகத் போயிட்டே இருக்க. எத்தனை மாறுதல் வருதுல. ஒருக்கா இருக்கிற மாதிரி பூமி இல்லை மாறுறது, ஒருக்கா இருக்கிற மாதிரி ஜீவராசிகள் இல்லை, சசியாரிகள் எல்லாம் இல்லை மாறுறது. அது மாறுதலை உட்பட்டது. நேற்றைக்கு இன்னைக்கு நாளைக்கும் நிரந்தரமா இருந்தாதான் இருக்குன்னு அர்த்தம். இது அப்படி இருக்காது. எத்தனை பிரளயம், மகா பிரளயம், அபாந்தர பிரளயம் பேசுறோமே. அதனால இந்த ஜெகத்து நிச்சயம் ஜெகத்தை செயல்படுத்துறவங்களுக்கான அவருக்கு சத்து அது பிரம்மம். அதனாலதான் நமக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காகவே ஜீவோ பிரம்மைவ ராமரஹா, உன்னுடைய சரீர அந்தர்கதமா ஒரு சைதன்ய விசேஷம் இருக்க, அதுக்கு நீ பேரு ஜீவன் கொடுத்திருக்கே, அது பிரம்மத்தை தவிர வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்லியிருக்க. அப்பவே அந்த வேதம் பிரம்மத்தை பத்தி ஜெகத்தை பத்தியும் கொடுத்து கொடுத்து அதுக்கு முயற்சி பண்ணணும்னா இந்த உடல் எடுத்தவன் தான், ஆறாவது அருமை இருக்கிறவன் தான் எதையும் பிரயத்தனம் எடுக்க முடியும். அவனுக்குத்தான் கர்மேந்திரியம் 5 ஞானேந்திரியம் 5 இருக்கிறதுனால அப்ப அவனுக்காகவே இந்த வேத வாக்கியம் வந்திருக்கு. கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், மனோபுத்தி, சித்தாகங்காரம் இதெல்லாம் இருக்கிறவனுக்கு தான் இந்த வேத வாக்கியம் பொருந்துமே தவிர அது அல்லாத இருக்கிறவாளுக்கு இல்லை. அத்தனை மனித சமுதாயத்துக்காக இருக்கக்கூடியதான ஒரு வாக்கியமாக்கும் இந்த வார்த்தை. அப்ப நாமெல்லாம் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லணுத்தினால என்ன தெரியுது? பிரயத்தனம் பண்ணணும்னா வெறும் பிரயத்தனம் இல்லை. எந்த பிரயத்தனம் யோகக்ஷேமத்துக்கு பயன்படுமோ, எந்த பிரயத்தனம் சார்த்தகமாகுமோ, எந்த பிரயத்தனம் அவருடைய பெருமைக்கு காரணமா இருக்குமோ, எந்த பிரயத்தனம் லோகோபகாரமா இருக்குமோ அந்த பிரயத்தனம் பண்ணணும்னா அவனுக்கு புத்தி விகாசம் வந்திருக்கணும். ஆமா, அதனால அந்த புத்தி விகாசம் வந்திருக்கக்கூடிய மனித சமுதாயத்துக்கு சொல்லக்கூடியதான அவளை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு தத்துவம் தான் இந்த வேதத்துக்கு சொல்றது. ஆமா, அது நமக்கு எப்படி புரியுறது? சாமான்யமா இருக்கிற போது நீ ஒண்ணு கவனிச்சு பாரு. ஒண்ணு இல்லைன்னா பிரயத்தனம் தானா தூண்டி விட்டு அதுக்கு வேலை செய்யறத. குழந்தைக்கு பசிக்கிறதுடா, பால் குடிக்கணும், அது சும்மா இருக்கலேடா, அது வாஸ்தவமா ஒன்றும் தெரியாது, இருந்தா கூட அது உடனே அழறது, அது பிரயத்தனத்தை பண்றது. அப்ப நமக்கு பசி, தாகம் இதெல்லாம் வரும்போது நமக்கு அது தகுந்த மாதிரி ஒரு பிரயத்தனம் நமக்கே வரத சொத சித்தம். பிரயத்தனம் பண்றது கற்றுக் கொடுக்க வேண்டாம், அவனுக்கே தெரியும். அதனால இந்த வேதம் ருக்வேதம் என்ன சொல்லிட்டு நமக்கு, நாம எல்லாரும் சேர்ந்து ஸ்வராஜ்யத்துக்காக பிரயத்தனம் செய்வோம் என்கிறது சங்கல்பம் பண்ணிப்போம் அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்தை சொல்றது. அது கேவலம் பௌத்திகமான விஷயத்துக்கும் இல்லை, வியாபகாரிகத்துக்கும் தேவை. அதெல்லாம் ஆத்ம ஞானத்துக்காக அந்த விஷயமே அல்ல, வியாபகாரிகத்துக்கும் தேவை. அவரே சொல்லுவார். சங்கராச்சாரியர் என்ன சொல்றது தெரியுமா? பிரம்மசத்தின் ஜெகன்மிச்சா அப்படிலாம் சொன்னா பிரம்மத்தை சொல்றது போது ஒண்ணுதான் இருக்கு, சத்தியமா, சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம ஒண்ணுதான் இருக்கு. பல பேர் இல்லை, அதனுடைய குணகணங்களை வச்சு பேர் சொல்றோம்.
அதனுடைய தரத்தை வச்சு பேரு சொல்றோம். இருக்கிறது ஒண்ணுதான். என்கிறதெல்லாம் வியாவகாரிகத்துல அது இல்லை. வியாவகாரிகத்துல ஏகத்துவம் என்கிற விவகாரமே வராது. ஆமா, அங்க எல்லாம் துவைதம் உண்டு. பாரமார்த்திகத்தில் தான் அத்வைதம் அப்படின்னு நன்னா விளக்கி சொல்லியிருக்காரு அவர். இப்ப வியாவகாரிகம் வரோடு நமக்கு பிரயத்தனம் உண்டு, அது உண்டு, இது உண்டு, எல்லாம் உண்டு. லோகம்னு ஒண்ணுல நாம வந்துட்டோம்னா விவகாரம்னு அதுலயே வந்துட்டு. இப்ப விவகார சம்பந்தமான விஷயங்கள்ல எல்லாம் துவைதம் உண்டு. அந்த பாரமார்த்திகத்துல அறிவு சொல்லக்கூடியது அப்படியே வியாவகாரிகத்துல நுழைக்க முடியாது. அப்ப வேதமும் வியாவகாரிக லோகத்திலேயே நாம் எல்லாம் பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லணும். ஆமா, ஸ்வராஜ்யம் சாட்சாத் அந்த வியாவகாரிகத்தை சேர்த்து பாரமார்த்திகத்தை சொல்லணும். ஆமா, சம்ராட் விராட் ஸ்வராட் சம்ராட் ஜோதிரதாரது அப்படி எல்லாம் நிறைய வருது. அதனால இந்த ஒரு உபதேசம் மனித சமுதாயத்துக்கே சொல்றது. எந்த காலத்திலையும் எப்பவும் எந்த சிந்தனை மாறுபட்டாலும் இந்த செயல்பாடு மனித சமுதாயத்தை ஒசத்தும் அப்படின்னு நமக்கு அழகா எடுத்து சொல்றது. எதிர்வேதத்தில் ஒண்ணு வருதப்பா. பத்ரம் கர்ணே விஸ்ருஜாவதேவாஹ பத்ரம் பஸ்யே மாட்சவிர்யஜத்ராஹ ஸ்திரைரங்கைः ஸ்துத்வாகந்தஸ்தனூபிஹி யசேவ தேவஹி தய்யதாயுஹு. இப்படி ஆரம்பிக்கிறது. ஆரம்பத்தில் என்ன சொல்லிட்டு தெரியுமோ? பத்ரம் 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 இதர பகவன் பூஜசே மங்களாய அப்படின்னு பத்ரம் அப்படிங்கிறது ரொம்ப எல்லாருக்கும் தேவையா இருக்கக்கூடியது. மங்களம்னு அர்த்தம். பத்ரம்னா மங்களம். ஆமா, அமங்கலத்தை சொல்லப்படாதுன்னு சொல்லும் போதே அபத்ரம் பத்ர விதி ப்ளூஜாது கபாலம் பகால விதி ப்ளூஜாது கபே முஷ்டிமதகம் செயல் வேறு சொல்லும். கபே பகே வகைனாலும் இருக்கு. வகைதான் சொல்லணும். வகை சப்தம் கேட்டா அமங்கல பிரதீதி வருது. அது வராது இருக்கிறதுக்கு வேறவே எடுத்த மாற்றி சொல்லிவிடுவது. ஜபே முஷ்டிமதம் சயது அதை வச்சுட்டு பின்னாடி வந்திருக்கக்கூடியதான ரிஷீஸ்வரால் அத்தனை பேரும் என்ன சொல்றார்? அபத்ரம் பத்ர விதி ப்ளூஜால். அபத்ரமா இருந்தா அபத்ரம் சொல்லாது, பத்ரம் சொல்லு. ஆமா, கபாலம் கபாலங்கிற சப்தத்தை கேட்டா நமக்கு என்னவோ மனசுல அர்த்தாந்தர ஞாபகம் வருது. அது அமங்கலமா இருக்கு. அதனால பகாலம் சொல்லுங்க. இப்படி எல்லாம் ஒரு சந்தர்ப்பம் ஏற்கனவே இருந்திருக்கு. அதனால காதுல நீ ஏதாவது கேட்கணுமா இருந்தா மங்களத்தை தான் கேட்கணும். எதெல்லாம் லோக மங்களமோ, எதெல்லாம் அத்தனை பேருக்கு மங்களத்தை கொடுக்குமோ, எதெல்லாம் அபிநயத்துக்கு காரணமா இருக்குமோ, எதெல்லாம் எல்லாரையும் முன்னுக்கு கொண்டு வருமோ, அதெல்லாம் தான் உன் காதால கேட்கணும். அமங்கலம் கேட்கக்கூடாது. அது சொல்லும். அது வேற நிமிஷா வேணும் சொல்லுவோம்ப்பா. எப்படி சொல்லும் தெரியுமா? எனக்கு சரீரத்துல ஸ்தூலம் சூட்சம் காரணம்ங்கிற சரீரம் 3 இருக்கு. ஆனா ஸ்தூல சரீரத்திலேயே கர்மேந்திரியம் 5 ஞானேந்திரியம் 5 எல்லாம் இருக்கு. ஆமா, அது மனசு ஞானேந்திரியம் வழியா வெளியில வந்து லோகத்தில் இருக்கக்கூடியதான பதார்த்தங்களை அடையாளம் தெரிஞ்சுண்டு அனலைஸ் பண்ணி அந்த மனசு அதை வாங்கி சந்தோஷப்படணும். ஆமா,
எல்லாம் வெளியில எங்க உட்கார்ந்துருக்கு, கண்ணு வெளியில. ஆமா, அதுக்கு ஒரு மூடல் வேற கொடுத்துருக்காங்க. வெளியில இருக்கிறதுனால தூசி படியாக இருக்கிறது. காது வெளியில, மூடலே இல்லப்பா, வெறும் ரோமம் தான் இருக்கு, திறந்து வச்சிருக்காரு. மூக்கு திறந்து வச்சிருக்காரு, உச்சாதம் உடனே வாயாவது உதட வச்சு மூடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்காரு. அதனால இந்த இந்திரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு விதமா மாறி இருக்கு. இந்த இந்திரியங்கள்லாம் கருவிகள். உள்ள உட்கார்ந்து இருக்கிற மனசு இருக்கு பாரு, அதுதான் இந்திரியம் வாயிலாக வெளியில் இருக்கிற பதார்த்தத்தினுடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு தனக்கு வேண்டியதா இருந்ததுன்னா புத்தியினால தீர்மானம் பண்ணி அதை அனுபவிக்கணும். இப்படி இருக்கிற போது அதுல ஒருத்தர் சொல்றான், வேதத்துல வரால், எனக்கு எந்த இந்திரியத்திலையும் குறை இருந்தா கூட எனக்கு அவ்வளவு மனசு கஷ்டம் இருக்காது. ஏன்? எல்லா இந்திரியும் வேணும், இருந்தாலும் சில இந்திரியங்கள்லாம் எனக்கு பயன்படுத்த முடியாமல் கஷ்டப்பட்டா கூட காது மட்டும் கேட்காது இருக்கக்கூடாது அப்படி சொல்றாங்க. ஆமா, ஸ்ரோத்ரந்த உருவவதிராபவாமஹ, உரு பெரிசா இருக்கணும், பாதிரியம் வரக்கூடாது. ஏன்னு கேட்டா மங்களகரமான வேதம் இருக்க, அது வழியா தானே நான் கேட்கணும். அது இல்லைன்னா எனக்கு மங்களகரமான அந்த வேதத்தினுடைய ஞானம் வரத்துக்கு சந்தர்ப்பம் இல்லையே, கேட்டுத்தான் தெரிஞ்சுக்கணும். ஆமாம், ஏன்னா காதால தான் அந்த வேதத்தை நாம கேட்க முடியும். அதனால அங்க சொல்லும் ஸ்ரோத்ரந்த உபபதிராபவாமஹ. அதனால ஸ்ரோத்திரத்துக்கு ஒரு வைசிஷ்டியம். பத்ரங்கர்ணேதி சுடுயாமா, நாமெல்லாம் கர்ணங்கள்னால மங்களகரமான சதத்த விஷயங்களையும் காதால வாங்கி மனசு கொடுத்து அதனால் ஏற்படக்கூடியதான சௌகரியத்தினால சகல விதமான வைபவத்தோட ஜீவிதத்தை பிரசஸ்தமாக்கி மற்றவாளுக்கும் அந்த வழியை சொல்லிக் கொடுத்து அப்படி என்னுடைய ஜென்மாவை சாபல்யமாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லும். அதோட நிக்கலை பார்த்தோம், கர்மத்தினாலே சொல்லிட்டே இல்லையோ, அந்த காதுக்கு ரொம்ப உண்டு. நாமே என்ன செய்வோம் தெரியுமோ, எதெல்லாம் ரொம்ப மங்களகரமா நிச்சயமா நாம தெரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அதெல்லாம் காலால வாங்கிக்கோன்னு தான் சொல்லுவோம். ஆமா, வேற வழியில சொல்ல மாட்டோம். இப்ப காலம் மாறி விட்டு எழுதி படிக்கிறது, எழுதி வைக்கிறது, இப்படி எல்லாம் என்னெல்லாமோ மாத்திட்டு இருக்கோம். எழுதுறது கண்ணால பார்த்து எங்க இருக்கு பார்த்து படிச்சுக்கிறது, காதுக்கு வேலை இல்லை. இல்லை, ஒரு புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறது கண்ணால பார்த்தா போதும். அப்போ அதை பயன்படுத்தாதே மங்களத்தையோ எதுவா இருந்தா கூட காது இல்லாமலேயே பயன்படுத்துறதுன்னு வச்சிருக்கோம். அல்ல, அப்படி இல்லை. இவர் என்ன செய்வார், குழந்தை பிறந்து கொடுத்துடா, பிறந்த உடனே என்ன பண்ணார், அது சின்ன குழந்தை ஒண்ணும் தெரியாது, அவனுக்கும் லோகத்துக்கு ஒரு சம்பந்தமானவன். அதுக்காக நட்சத்திர நாமத நிர்திசதி தன் ரகசியம் பவதி சொன்னார். ஆமா, அவனுக்கு அவன் பிறந்த நட்சத்திர நாமத்தை நிர்தேசம் பண்ணு, அது ரகசியமா வேணும்னு சொன்னார். அப்போ அவனுடைய வலது காதுல அந்த ஜாதகர்மாவில காதுல தான் சொல்றேன். ஆமா, அதுதான் ரகசியம். அந்த ரகசியத்துக்கு வியாக்கியானம் பண்ற போது சக்கரனோ மாபூத் அப்படிதான் சொல்லுவார். ஆறாவது காது கட்டப்படாதுன்னு தான் சொல்லுவார். ஆமா, அப்ப காதல தான் சொல்லலாம் வருது, காதல சொல்லுவோம் நாங்க சொல்லலை. தத் ரகசியம் பவதி சொல்லிட்டார். ரகசிய சப்தத்துக்கு அர்த்தத்தை வளர்க்கிற போது சக்கரனோ மாபூத், சொல்லறவனுக்கு 2 காது, கேட்கிறவனுக்கு 2 காது,
அவளுக்கு மட்டும்தான் இந்த சப்தம் இலக்காகலாம். இன்னொரு 2 காது இருக்கு, 3வது மனுஷனுக்கு இலக்காகப்படாது. அப்ப அங்கேயும் எதெல்லாம் கோபியமா இருக்கணுமோ, எதெல்லாம் நேரடியா மனசுல பதியணுமோ அதெல்லாம் காது வழியா தான் போகணும். அப்படி ஒரு வைசிஷ்டம் இருக்கு. ஆமா, காது வழியா போனா நம்ம மைண்ட்ல கரெக்டா போய் சேருது. ஆமா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இந்த காலத்துல ஏதோ காதால கேட்டுட்டு இருக்கோம், எல்லாரும் காதல் வச்சுட்டு இருக்கோமே, ஒரு செல்லு. அந்த செல்ல என்ன பண்ணுவோம் தெரியுமோ? வெளியில் இருக்கக்கூடிய இடையூறுகள் அதை பண்ணாதே, கரெக்டா நேரடி மனசுக்கு அதை கொண்ட கொடுத்து அதை வாங்கறதுக்காக காதுல வச்சுப்பேன். ஒண்ணு காதுல ஒண்ணு வச்சிருந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனா உள்ள இறங்கிட்டே இருக்கு. இப்ப காது வழியா போனா மனசுல நன்னா படும், இடையூறு இல்லாத. அப்படி கூட பயன்படுத்துறோம். அப்படி காதுக்கு ஒரு வயசுக்கு கொஞ்சம் மட்டுமா இருக்கு இல்லையே. அந்த மந்திரத்தை உபதேசம் பண்றோமே அந்த குழந்தைக்கு கர்ப்பாஷ்டமத்துல அந்த காயத்ரிய காதுதான் அப்படித்தானே கொடுக்கிறது. அதெல்லாம் இல்லையே, கடைசியில எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுக்காச்சு அவன் முமூர்ஷு இன்னும் கொஞ்சம் போனா போயிடுன்னு தோணுறது. அந்த சமயத்துல அவங்காக தான் ஓடுறோம் மந்திரத்தை. கடைசியில ஆயுஷ பிராணம் சந்தனும் காதுலாம் சொல்லுவோம். அப்ப அதுக்கு ஒரு வைசிஷ்டம் இருக்குங்கிறத பின்னாடி பல விஷயங்கள்ல அதை பயன்படுத்தி காட்டுற போது நமக்கு புரியறத. வேதம் என்ன சொல்லிட்டு? பத்ரன் கர்ணேபி சுருயாம தேவா அப்படின்னா சொல்லு. பத்ரம் அடுத்தது வருது, பத்ரம் அப்படின்னு வருது. அதே எதிர்வேதத்துல அங்க வருது. மித்ரா சமீட்சாமஹே. நாமெல்லாம் என்ன செய்யணும்? மித்ரனுடைய கண்ணுகள் வழியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கணும். ஆமா, மித்ரா மித்ரோ வேத சக்னுஷா அப்படின்னு ஆரம்பிச்சு மித்ரஸ்ரமோ தேவஸ்யதானசின் சூரியஸ்யத்வாசக்னுஷா பிரதிவசாமீத்யப்ரவீத். அப்போ மித்ரஸ்ய சக்னுஷா சமீட்சாமஹே. அந்த சாட்சாத் ஆகாசத்துல நிரந்தரமா பிரகாசிக்கக்கூடிய மித்திரனுடைய அவனுடைய கண்ணால நாம எல்லாத்தையும் பார்க்கிறோம். இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கோம்? கண்ணு நன்னா தெரியணுமா, சூழ்நிலை தானே சொல்றோம். ஆமா, அது அல்லாதே ஒண்ணு சொல்றேன் கேளு. யாகத்துல அந்த ஹவிஸ பார்க்க முடியல, அதனுடைய பிரகாசம் கண்ணை திறந்து பார்க்க முடியாத பண்றது. பார்த்து விட்டா கண்ணே போயிடும். என்ன பண்ண? அது அத்தனை பவர் இருக்குது. அப்ப என்ன சொன்னார்? அந்த சூரியனுடைய கண்ணினால தேவத்தாக விருப்பிரதவேசனோ பாகுபியாம் பூஷ்டோஸ்தாபியாம் உள்ளாரு. அந்த மாதிரி அந்த சூரியனுடைய கண்ணை வச்சிருந்து பார்க்கிறேன்னு சொன்னா பார்த்து விடலாம். இப்படி பல இடங்கள்ல வருது. அப்ப கண்ணை சொல்ற போது என்ன பண்றார்? நாம என்னெல்லாம் பார்க்கணும் கண்ணால அப்படின்னா, அந்த பார்க்கறதுக்கு தெரியாட்டா கூட நாம எல்லாரும் மித்திரனுடைய கண்ணுகள் வழியாக ஒண்ணுக்கொண்ணு பார்த்து கொண்டு சர்வ காரியத்தையும் பிரத்யட்சமா தெரிஞ்சுக்கணும். பிரத்யட்சம், அட்சம் பிரதி பிரத்யட்சம். அட்சம்னா இந்திரியம். ஆமா, இந்திரியம் வழியா எல்லாத்தையும் நாம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி சொல்றார்? சற்சர்வ
கண்ணால பார்த்தா அது உண்மையை மட்டும்தான் பார்க்கணும். கண்ணால பார்த்ததுதான் உண்மை. ஆமா, அந்த கண்ணால பார்க்கறதுதான் உண்மை. சற்றுருவை சத்தியம். ஏன் தெரியுமா? காதால கேட்டா மாத்தி சொல்லலாம், பாக்கி மனசால நினைச்சா வாக்கு மாத்தி சொல்லலாம், வார்த்தையும் மாத்தி சொல்லலாம். கண்ணு பார்த்தத்தை அதை மாத்தி சொல்லாது. அப்போ அந்த கண்ணுக்கு ஒரு வைசித்தியம் இருக்கு என்கிறதுனாலதான் வேதம் சற்றுருவை சத்தியம் இருக்கு. இப்ப எத்தனையோ நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை வேதம் நமக்கு ஊட்டுறது. ஆமா, நீ கேட்காதே நமக்கு சொல்றது. உனக்கு கேட்க தெரியாது அதனால. ஆமா, கேட்டதுக்கு அப்புறம் தான் அப்படி இருக்குங்கிற எண்ணமே நமக்கு வரும். அப்பேற்பட்ட விஷயங்கள் தான் எதெல்லாம் பரோட்சமா இருக்குமோ அது எல்லாத்தையும் நமக்கு எடுத்து சொல்றதுதான் வேதம்னே அர்த்தம். ஆமா, பரோட்சமான விஷயங்களை பிரத்யட்சமா அளவுக்கு நமக்கு எடுத்து சொல்றதுதான் வேதம்னே பேரு. ஆமா, அதனால பரோட்சம் எல்லாம் நமக்கு சொன்னாதான் வேதம் வரும்னு அர்த்தம். அதனால இஞ்சி இப்படி சொல்றது என்ன சொல்லிட்டு சற்றுருமை சத்தியம் சொன்னோமே இல்லையோ. அனுகம் வை வாசாவதி அனுகம் மனசாத்தியாயதி சற்றுருமை சத்தியம். அழகா சொல்றாரு. அனுகம் பொய்யை, வாசா வததி வாக்கால சொல்றாரு, பொய் சொல்றானே. அனுகம் மனசாத்தியாயதி, மனசிலே அனுகத்தை தியானிக்கிறார். சற்றுருமை சத்தியம். அந்த கண்ணுல புண்டு விழுந்த மாதிரி விழுந்து கொடுத்து பார்த்தியா, அதை மாற்றி காட்டுறதுக்கு கண்ணுக்கு சக்தி இல்லை, அப்படியேதான் காட்டும். கண்ணுல எப்படி போட்டோ எடுத்ததோ அதுதான் திருப்பி வருமே தவிர அந்த கண்ணு போட்டோ எடுத்ததை மாற்றி காட்டுறதுக்கு தெரியாது. ஏன்னா போட்டோ எடுக்கணும்னா இருக்கிறதா எடுக்கும்போது இல்லாத எப்படி அதை கொண்டு வர முடியாது. அதனால சற்றுருவை சத்தியம். அதனால அந்த சற்றுத்துக்கு வருவது என்ன சொன்னார்? பத்ரம் கர்ணே விஸ்ருஜாம தேவாஹ பத்ரம் பஸ்யே மாட்ச வெல்யஜத்ராஹ. அங்க அதுவும் சேர்த்தார். பத்ரம் பஸ்யேமா, மங்களகரமான வார்த்தைகளை கேட்கிற மாதிரி மங்களகரமான வார்த்தைகளை பரஸ்பரம் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொடுக்கிறதுக்கும் வேணும். அது இந்த செட்ருஸ் அதை பார்க்கணும். நீங்கள் இது எல்லாத்தையுமே மங்களமா பார்க்கணும். அது என்ன சொல்லிட்டு முதல்ல பத்ரம் கர்ணேமா கர்ணேபி ஸ்ருணுயாமா பத்ரம் பஷ்யேமா அட்டவி. அந்த இந்திரியத்தினால அங்கங்கள் அத்தனை ஸ்திரமா இருக்கணும். ஆமா, எத்தனை ஆயுசு நமக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கோ அத்தனையே நாம அனுபவித்து இருக்கணும். எப்படி சொல்றது பாரு. இதெல்லாம் இருந்தால்தான் அந்த புத்தி விகாசத்தை அடைஞ்சு பெரிய தத்துவ விளக்கங்கள் எல்லாம் வாங்கிட்டு அதனுடைய அனுபவத்தை அனுபவிச்சு நாம அனுபவித்தது மத்தவாளுக்கு பாடம்னு கொடுக்கிற அளவுக்கு சாமர்த்தியம் வந்து சாதாரண பூலோகத்தை சொர்லோகமா மாற்ற சக்தி வரும் நமக்கு. அதனால வேறவே சொல்லி தருவது மித்ர சமீட்சாமகே. நாம் எல்லாரும் என்ன வேணும்? சூரியனுடைய கண்ணு வழியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஆமா, அப்படி வந்தாதான் என்னைக்கும் நமக்கு சரியா இருக்கும். அப்படி வேதத்தினுடைய இந்த நல்லுரை இருக்குதாரு, அது சகல விதமான மாணவ ராசிக்குடைய மங்களத்தை அடிப்படையா வச்சுட்டு வந்துருக்கு. அந்த மாதிரி அதனால்தான் அது அப்படி வந்துருக்கு.
அதே எஜுர்வேதம் சொல்லுவோம்ப்பா. சுக்ல யஜுர்வேதத்திலும் இருக்கு, கிருஷ்ண யஜுர்வேதத்திலும் இருக்கு. பூத்தி ஜாகரணம் அபூத்தி ஸ்வப்னம்னு ஒரு பாடம் இருக்கு. நீ என்ன இருக்கணும்? எப்பவும் நீ உணர்வோடு இருக்கணும், ஞானத்தோடு இருக்கணும். நீ எப்பவும் ஜாகிரத அவஸ்தையிலோமே ஜாகிரதையோடு இருக்கணும். உத்திஷ்டத ஜாகிரத பிராப்திய வரா நிபோதத. அப்படி உத்திஷ்டத எழுந்துரு, ஆலசியம் இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். சும்மா எழுந்திருக்கிறது இல்லை, பிரயத்தனத்துக்காக முயற்சி பண்ணதுன்னு அர்த்தம். உத்திஷ்டத ஜாகிரத, ஜாகரூகனா இருக்குன்னு அர்த்தம். ஆமா, நமக்கு ஒரு உபதேசம் பண்றது. அது எப்படி சொல்றது? பூத்தி ஜாகரணம். நீ என்னைக்கும் ஜாகரூகனா இருந்தேன்னா, உணர்ந்திருந்தா அது உனக்கு அந்த ஞானம் இருக்க. ஞானம் தான் ஜாகரூகனா இருக்கிறது ஒரு அறிவு. உணரல் அப்படிங்கிறது அறிவு. ஆமா, அப்படி நீ இருந்தேன்னா உனக்கு சகல விதமான ஐஸ்வர்யமும் உன்னை வந்து சேரும். நீ தேடிந்து போக வேண்டாம். அதே அபூத்தி சொப்னம். நீ சொப்னத்தில் இருந்தா, உறக்கத்தில் இருந்தா, அஜாகரூகனா இருந்தாலே உறக்கம்தான். ஆமா, ஆலசியத்தில் இருந்தா, சரீரமும் செயல்படத்துக்கு விருப்பம் இல்லாமல் மனசும் உற்சாகஹீனமா இருந்துட்டா அது சொப்னம் அப்படின்னு. அதுல நீ இருந்தா உனக்கு என்ன கிடைக்கும்? ஐஸ்வர்ய ஹானி வரும். எது உனக்கு தேவையோ அது கிடைக்காத போயிடும். ஐஸ்வர்யமானா ஐஸ்வர்யே தேவானாமி தேவத்தை எல்லாத்துலயும் சாமர்த்தியம் பண்ணணுமே. அந்த ஐஸ்வர்யம் வேணும்னா எத்தனை இருக்கு? அனிமானி ஐஸ்வர்யங்கள் நிறைய இருக்கு. அந்த அர்த்த சித்திகள் எல்லாம் கிடைக்கணும்னா உனக்கு என்ன வேணும்? அது இருந்தா தான். அது ஆலசியத்துக்கு கிடைக்காது. அலசதா உறக்கம், அது சொப்னம்னு சொன்னார். வாஸ்தவமா சம்ஸ்கிருதத்துல சொப்ன சப்தத்துக்கு உறக்கம்னு அர்த்தம். ஆமா, ஜாகரூகன்னா விழித்து கொண்டிருக்கான்னு அர்த்தம். அந்த விழித்து கொண்டு கண்ணை திறந்துட்டு இருக்கான்னு அர்த்தம் இல்லை, ஜாக்கிரதையா இருக்கான்னு அர்த்தம். கவனிச்சுக்கிண்டு இருக்கா, அதனால உணர்ந்து இருக்கா. இந்த உணர்தல் இருக்க அது மனசனுடைய ஞானமாக்க முடியும். ஞானத்தை உணரத்தான் முடியும். ஆமா, அதாவது பகவான கண்ணால பார்க்க முடியும். அவருக்கு கருதலான தலைவங்கள் இல்லை. இப்ப கண்ணுக்கு இலக்கு ஆகாது, இந்திரியங்களுக்கெல்லாம் இலக்கு ஆகாது. பகவான் ஆகாது. மனசுக்கு இலக்காகும். மனசால உணரலாம். ஆமா, அந்த உணரும் தன்மை மனசுக்கு இருக்கிறதுனால மனசுல இலக்காகும். அதனால என்னாச்சு? கருதலாம் ஜபைவங்களோ அதெல்லாம் பகவானுக்கு அகாரோ நற்குணோ சாத்மா தன்னேவன சிவசங்கல்பமஸ்து சொல்றியே. யோகம் சர்வேஷு வேதேஷு யோகோ பிரசித்தா ச ஈஸ்வரः சர்வேஷு வேதேஷு பட்சதே ஈஸ்வரா. அவன் படிக்கப்படுறான். ஆரே அஜம் நஜாயதே த்யஜா. ஆறு ஈஸ்வரா. ஈசா ஈஸ்வர்யே. அகாரா சரீரம் இல்லை, நிர்குணா ஒரு குணமும் இல்லை. ஆத்மா. அப்படித்தானே தன்மேவன சிவசங்கல்பமஸ்து சொல்றோம். அது பொய்ய சொல்லாத. அதனால உணர்றது மனசால உணரத்தான் முடியும். ஆறு ஞானம் மனசால உணர்றது அறிவு. அதனால்தான் அதுக்கு ஜாகரணம்ங்கிறது ஞானம்னே பேரு. அது உனக்கு சகல ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அதனால ஜாகரணம் பூர்த்தி ஜாகரணம். அபூர்த்தி சொப்னம் சொன்னாரு. ஏன் சொப்னம் சொன்னார் தெரியுமோ?
ஆலசியம் அதில் அந்த தூங்கிட்டு இருந்தா வராது. சொப்பனம் என்ற சப்தத்துக்கே தூக்கம் தான் அர்த்தம். நாம் அதை மாற்றிட்டு தூங்காது இருக்கிற மனசுல ஏதெல்லாமோ வந்து வந்து போறத அந்த பிக்சர் எல்லாம் சொப்பனம் சொப்பனம் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம புரியுதோ? அது ஒரு அசட்டுத்தலம். ஆனா அதை சொல்லி சொன்னாதான் நம்ம புரியுது. சொப்பனத்துல வந்தால் பகவான். அந்த சொப்பன சப்தத்துக்கு அர்த்தம் என்ன? நியாயமா சொப்பன சப்தத்தினுடைய அர்த்தம் ஒன்னே பார்க்காத இருக்கிற அந்த மனசுக்கு பார்க்க தெரியாதடா. கண்ணாலதான் அது பார்க்கணும். கேட்க தெரியாது. காதாலதான் அது கேட்கணும். ருசிக்க தெரியாது. நாக்காலதான் அது ருசிக்கணும். அப்ப அதுக்கு அந்த சக்தி இல்லையே, உணரத்தான் தெரியும். அப்போ மனசு எப்படி பகவானை பார்க்கும்? நாம் பார்க்காது. அப்போ நாம் என்ன செய்யணும்? அந்த சொப்பனத்துல என்ன நடக்குது தெரியுமா? இந்திரியங்கள்லாம் தன்னுடைய வேலையிலிருந்து ஓய்வெடுத்து விடுத்து, மனசும் ஓய்வெடுக்கணும். அது மட்டும் ஓய்வெடுக்காமல் உட்கார்ந்துருக்கு. ஆனா இந்திரியோட சம்பந்தம் இல்லை. இந்திரியத்தை நோண்டவும் முடியாது, தூங்கணும். அப்ப வெளியிலிருந்து ஒரு பதார்த்தத்தையும் அதை அனுபவிக்க முடியாது. மனசுல தெரியறதெல்லாம் என்னது? சும்மா இருக்கிறது ஏற்கனவே அனுபூதமான விஷயங்கள். இதெல்லாம் அந்த மனசுல இந்திரிய சம்பந்தம் இல்லாதே உத்பூதமா தெரியற போது நமக்கு சொப்பனமா இருக்கு, அவ்வளவுதான். அதனால அது இந்திரியத்தோட சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் ராத்திரியில சொன்னா எப்படி வரும்? பகவானோட சம்பந்தம் வராதுடா. அதனால அதுக்கு சொப்பனம்னு பேரு. அந்த சொப்பனம் இருக்க அது வாஸ்தவமா சொப்பனம் சொன்னாலே சுவாபா ஜாகிர சொப்ன சுருத்தியவஸ்தா ரூபனோபாக்காய சுருத்தியவஸ்தை. அந்த சொப்பனமா போயிடும். சொப்பனமா போனா நீயே சொல்ற வழக்கமாச்ச கடைசியில எல்லாம் பகல் கனவா போச்சு சொல்றிய. நீ கனவு காண்றியா? கிடைக்காதுன்றே. அப்ப அதுல இருந்தே அது ஆலசிய பிரயுக்தம். அதனால மனசுல கனவு கண்ட விஷயங்கள்ல எல்லாம் விளக்க உரையை கொடுக்கறதுன்னா அதெல்லாம் பொய்யான தகவல். மனசு சம்பந்தம் இல்லாமலேயே தனக்குள்ளே ஏற்கனவே சேமிச்சிருக்கிறத அது தானா அசை போட்டு வெளியில கொண்டு வருவதுதான் அர்த்தம். அதனால பிரயத்தனம் பண்ணலை. அதனால சொப்பனம் பேர் போட்டான். ஆமா, மனசு பிரயத்தனம் பண்ணலையே, அப்போ அது சொப்பனம். அப்ப ஐஸ்வர்யமும் கிடைக்காது. இப்படி நிறைய விஷயங்களை வேதமே நமக்கு லௌகிக விவகாரத்துக்கு தேவையான விஷயங்களும் பாரமார்த்திக லோகத்துக்கு தேவையான விஷயங்களையும் ரெண்டையும் சந்தர்ப்பானுசாரம் கலந்து அத்தனை நம்ம கொடுக்கிறது. நாளை குறிச்சுப்போம்.